ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இவனை குழந்தையா பிறக்கும்போது கூட நாங்கள் எவ்வளோ ஆனந்த கண்ணீர் வெடித்தோமோ அதுக்கு கூட பல மடங்கு இந்த மேடையில் என்னை அதிகாரியாக பார்க்கணும்னு ஒரு லட்சியம். எனக்கு உயிர் போகிற தருவாயில் கூட இவனை நான் இப்படி தான் பார்க்கணும், எனக்கு அவசரப்பட்டு உயிர் போகாது, நீ தொடர்ந்து படிடா, நான் இருக்கிறேன்டா உனக்கு துணை, நீ எந்த தொழிலுக்கும் எந்த கம்பெனிக்கும் போகக்கூடாது, நீ படித்து ஒரு அதிகாரியாக தான் நிற்கணும் நம்ம குடும்பத்தில், நீ 4வது அதிகாரி. நான் 3 குழந்தை பெண் குழந்தைகளையும் மட்டமாக நினைக்க மாட்டேன், இங்கே இருக்கிற எல்லா குழந்தையும் எங்கள் மக மாரி நினைக்கிறேன். நீங்கள் படிங்க, ஒரு சாதனையாளராக வரணும். இந்த மேடையில் நீங்கள் 2026 ஒரு அரசாங்க ஊழியராக ஒவ்வொரு துறையில் இருங்க. ஒவ்வொரு துறையில் பல துறை இருக்குது இந்த தமிழ்நாட்டில், எந்த துறைன்னு சொல்ல, நான் ஒவ்வொரு கவுன்சிலிங்கும் ஒவ்வொரு கூட போய் அந்தந்த இதுவை நான் பார்த்தேன். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது கூட அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் கூட போவேன். ஒவ்வொருத்தரும் இவங்களை தனியாக அனுப்பி எப்படா போங்கன்னு நான் விட மாட்டேன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும், நம்ம அவங்கள சாதிக்கணும், சாதித்து காட்டணும். நம்ம பிள்ளைங்க அரசாங்க உத்தியோகத்தில் நிலைச்சி நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்கள படிக்க வச்சேன். உங்கள் பெற்றோர்கள் நான் எப்படி சந்தோஷப்பட்டு இந்த மேடையில் நிற்கிறேனோ அதேமாரி உங்களுடைய பெற்றவங்க எல்லாரும், கூட பிறந்த சகோதரிகள் சகோதரர்கள்லாம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்கள் அடுத்த ஆண்டு இந்த மேடையில் சிறந்த சாதனையாளர்களை வரணும்னு அந்த ஏழுமலையான வேண்டி, அந்த எல்லாம் வல்ல செந்தில் ஆண்டவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். குழந்தை பதவியில் வரணும் என் குழந்தைங்களாம், நீங்களும் அதேமாரி நல்ல நிலைமை வரணும்.